ம். எந்த ஒரு இடத்தையுமே காலையில சூரிய வெளிச்சத்தில பார்க்கும்போது, ஒரு பிரமிப்பான அழகு நம்மளால உணர முடியும். அதே இடத்த நிலவின் வெளிச்சத்தில பார்க்கும்போது, ஒரு அழகான ஒரு அமைதிய நம்மனால உணர முடியும். அப்படி ஒரு அழகத்தான் நம்ம இந்த வீலாக்ல பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல் பாலாஸ் ட்ராவல் வீலாக். Let's explore Jerusalem under moonlight. நிலவின் ஒளியில் அழகிய ஜெருசலம். இந்த சன் செட் ஆனோடனே இந்த ஈவினிங் டைமில் ஜெருசலத்தோட இன்னொரு சைடு ஆஃப் த நியூ சிட்டியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த நியூ சிட்டி வந்து அப்படியே யூரோப்பில் இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அங்கே இருக்க ஷாப்பிங் சென்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்க பார்ட்டி கல்ச்சராக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு யூரோப்பில் இருக்கிறோங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்கும். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் தான் வந்து ஓல்ட் சிட்டி. நம்ம பின்னாடி பார்க்குற இடம் தான் வந்து ஜாஃபா கேட். ஜாஃபா கேட்டுக்குள்ளே போனது தான் வந்து ஃபுல்லாக வந்து ஜெருசலம் ஓல்ட் சிட்டி வந்து ஃபுல்லாக தெரியும். நம்ம பார்க்கும்போது இப்போ மணி வந்து கரெக்டாக 10:30 நைட். அது இஸ்ரேல் இஸ் அப்சல்யூட்லி சேஃப். அது ஒன்றும் வந்து ஒரு டிஸ்பியூட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. அண்ட் ப்ளஸ் இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த கேட்டில் தான் வந்து லைட்ஸ் பண்ணியிருக்காங்க. லைட்ஸில் ஒன்று வந்து அமெரிக்கன் ஃப்ளாக், ஆப்வியஸ்லி. இன்னொரு ஃப்ளாக் வந்து இஸ்ரேலோட ஃப்ளாக். இஸ்ரேலோட ஃப்ளாகை பார்த்தீங்கன்னா வந்து மேலே 2 ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அது அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஷாலை வந்து நடுவில் இருக்க அந்த ஸ்டார் வந்து ஸ்டார் ஆஃப் டேவிட். அது அவங்க ஜுடைசம் மதத்தை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஒயிட் வந்து இட் ஷோஸ் பியூரிட்டி, அது தூய்மையை காட்டுற விஷயம். அமெரிக்கன் ஃப்ளாக்ஸை பற்றி அமெரிக்கா போனோம்னே சொல்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெஸ்ட் ஜெருசலம். ஸோ இது வந்து மாடர்னைஸ்டு ஜெருசலம். இந்த பின்னாடி இருக்கிறது தான் நம்ம ஓல்ட் ஜெருசலம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்பாட் தான் வந்து கிங் டேவிட் ஹோட்டல். இங்கே தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இங்கே வரும்போது இங்கே இந்த ஹோட்டல் தான் தங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஹோட்டல்லேருந்து பார்க்கும்போது வந்து அப்படியே நம்ம பனோரமிக் வியூ ஆஃப் ஓல்ட் ஜெருசலம் தெரியும். இந்த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜெருசலம் வந்து அப்படியே யூரோப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கும் அந்த ஓல்ட் ஜெருசலமுக்கும் நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறீங்கன்னா ஒரு யூரோப்பில் இருக்க ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு நோ த ஹிஸ்ட்ரி, இட் இஸ் டுவர்ட்ஸ் ஓல்ட் ஜெருசலம். ஜாஃபா கேட்கள் வழியாக உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு சிட்டி சென்டர், ஓல்ட் சிட்டி சென்டர், இதெல்லாம் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் ஜெருசலம் ஓல்ட் சிட்டியோட மேப். ஜெருசலம் ஓல்ட் சிட்டியை பார்க்கணும்னா வந்து நம்ம 4 குவார்ட்டராக பிரிச்சிடலாம். இது கீழே பார்க்குற இந்த குவார்ட்டர் வந்து ஆர்மேனியன் குவார்ட்டர், மேலே பார்க்குற இந்த குவார்ட்டர் வந்து கிறிஸ்டியன் குவார்ட்டர், இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது வந்து முஸ்லீம் குவார்ட்டர்ஸ், அண்ட் கீழே இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஜூவிஷ் குவார்ட்டர்ஸ். ஆர்மேனியன் குவார்ட்டர்ஸில் வந்து இப்போவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 பீப்புளும் இருக்காங்க. கிறிஸ்டியன் ஜூவிஷ் குவார்ட்டரில் வந்து 5000 பேர் இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒன்றும். அண்ட் கிறிஸ்டியன் குவார்ட்டரில் வந்து அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 10,000 பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் முஸ்லீம் பாப்புலேஷன்லாம் முஸ்லீம் குவார்ட்டர்லாம் வந்து அரௌண்ட் 20,000 பீப்புள்ஸ் ஆர் லிவிங். ஸோ டோட்டல் பாப்புலேஷன்ஸ் பார்க்கும்போது வந்து இட் கம்ஸ் லைக் அரௌண்ட் லைக் 38,000 பீப்புள் ஜெருசலம் ஓல்ட் சிட்டியில் இன்னைக்கு டேட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருக்கிறது மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து முஸ்லீம் குவார்ட்டர்ஸ் தான், followed by கிறிஸ்டியன், followed by Jewish, followed by Armenian quarters. Western wall
வெஸ்டர்ன் வால் வந்திருக்கோம். வெஸ்டர்ன் வால் வந்து நைட் டைமில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டட் டைம் வந்து 11 o'clock நைட். அது எவ்வளோ கூட்டம் நைட்டு. ஸோ நான் பார்த்ததுக்கு தான் வெஸ்டர்ன் வால். நைட் 11 மணிக்கு வந்து ஜூவிஷ் மக்கள் வந்து அழகாக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து மென், அந்த பக்கம் வந்து விமென். ஸோ வெஸ்டர்ன் வால் அது அப்படியே உள்ளே போகும். அந்த வெஸ்டர்ன் வால் உள்ளே தான் வந்து இந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த காலையில் போகும்போது காமிச்ச அந்த ப்ரேயர்ஸ்லாம் இந்த யமுக்கா அந்த இடத்துலாம் போய் வந்து அந்த கேப் கொடுப்பாங்க, ஸ்கால் கேப். அது போய் யமுக்கா போட்டுட்டு போய் நம்ம உள்ள போய் ப்ரே பண்ணலாம். வெஸ்டர்ன் வாலில் ராத்திரி 11 மணிக்கு how many people ஜூவிஷ் மக்கள் வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இதுக்கு மேலே தான் இஸ்ரேல் ஃப்ளாக் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் வாலோட ஹிஸ்ட்ரி வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி கனெக்டட் டுவர்ட்ஸ் ஜூவிஷ் பீப்புள். இங்கே தான் இந்த சோலமன் ஒரு கட்டின அந்த டெம்பிளை வந்து ஃபஸ்ட் டைம் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. திருப்பி ரீபில்ட் பண்ணி கட்டினாங்க. மறுபடியும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க ரோமன்ஸ் வந்து. டெஸ்ட்ராய் பண்ணும்போது இந்த வெஸ்டர்ன் வாலை மட்டும் விட்டுட்டாங்க. ஸோ அந்த ரூயின் தான் வந்து இப்போ ஒன்றும் இருக்குது. ஸ்டாண்டிங் more than 2000 இயர்ஸாக வந்து ஒன்று இருக்குது. நம்ம பார்த்துட்டு வெஸ்டர்ன் வாலுக்கு உள்ளே போகிறோம். அந்த கண்டினியூவேஷன்ஸ் இருக்கும். அங்கேயும் நிறையா மக்கள் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. பலாஃபல்ங்கிறது தான் நேஷ்னல் டிஷ் ஆஃப் இஸ்ரேல். ஷவர்மாங்கிறது வந்து ஈஜிப்ட்லேருந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்புறம் கபாப், இதெல்லாம் ஷெக்கிள்ஸ் வாங்க. ஒரு ஷெக்கிள் வந்து நம்ம இந்தியன் காசுக்கு அப்ராக்சிமேட்லி 20 rupees வராங்க. What is it called, sir? What is it called? Yeah, kebabs in a pita bread. Just a chicken kebab or lamb kebab, pita bread, straight food. இன்னைக்கு லாஸ்ட் நைட் ஆகுது. நாளைக்கு இஸ்ரேலில் வந்து கிளம்புறேன் நான். நாளைக்கு மார்னிங்கு ஜார்டன் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல் வியூ ஆஃப் ஜெருசலம் வந்து நைட் வியூவில் எடுக்கணும் நம்ம ஆசை எனக்கு. ஸோ அதுக்காக இப்போது வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். காலையில் போன அந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் தான் மறுபடியும் வந்து இப்போ நைட் போகிறேன் நான். இட்ஸ் லைக் a 45 minutes வாக். ஸ்டில் அந்த நைட் வியூ பார்க்கணுங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து ஐம் ஜஸ்ட் வாக்கிங். இப்போ மணி வந்து கரெக்டாக 8:15. அந்த பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Ты хочешь тоже? Я ему скажу. டாக்ஸிமே எடுத்துகிட்டு வந்தேன் மேலே போகிறதுக்கு. Я ему закажу. Да, лучше так подъехать. Тяжело. Лучше не ехать. Mount of Olives, top of Mount of Olives இருக்கிறேன் நான். பின்னாடி the old city of Jerusalem, night view. It's really amazing. இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு half an hour முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு half an hour உட்காந்துருக்கேன். வியூ மட்டும் தான் பார்த்தேன். இங்கேருந்து பார்க்கும்போது மேலே கிரெசன்ட் ஷேப் நிலா தெரியுது.
அது இஸ்லாம் மதத்தை காட்டுறதுக்கு. அப்படியே கீழே வரும்போது வந்து மவுண்ட் ஆஃப் டோம் ஆஃப் ராக், அல் அஸ் மாஸ்க், டவர் ஆஃப் டேவிட், லயன் கேட், அண்ட் இந்த சைடில் ஃபுல்லாக பார்க்கும்போது நியூ ஜெருசலம், அந்த பக்கம் பார்க்கும்போது நியூ ஜெருசலம், நடுவில் மட்டும் ஓல்ட் ஜெருசலம். இட்ஸ் a beautiful walk, beautiful campus. It's worth it.